ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2024 நியூ இயர் அதுமா எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கர்நாடகாவில் இருக்க சிக்மங்களூருக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ மணி இப்போ 11 மணி ஆகுது, இன்னும் நாங்கள் கிளம்பல. சென்னையிலேருந்து சிக்மங்களூர் போயிட்டு அங்கே எப்படிலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஒரு vlog-ஆ கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணோம். அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆடியோ சுத்தமாக கேட்கல, என்னோட மைக்கில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஆடியோ கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக எல்லாரும் என்னைய எங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம சென்னையிலேருந்து சிக்மங்களூர் வரைக்கும் போக போகிறோம். இங்கேருந்து பெங்களூருக்கே ஒரு 360 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேன். போகிறதுக்குள்ளார எனக்கு தெரிஞ்சு அங்க வேற அந்தரம் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பெங்களூர்லேருந்து சிக்மங்களூர் நடுவில் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாசன் ஹைவே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து குழிகள். ஸோ இங்கே வந்து ஒரு குருவேந்திரா அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு காஃபி எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லி இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது. இப்போ காஃபி எடுத்துட்டு இந்த வழியில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையா இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையிலே ஹோட்டல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதே அளவு டேஸ்ட் அண்ட் காஸ்ட்டும் வைஸும் ஓகே தான், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சிக்மங்களூர் போகிறப்ப இந்த ஹோட்டலில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நேற்று நைட் 11 மணிக்கு கிளம்பணும். இப்போ மணி காலையில் 10 ஆயிடுச்சு. இன்னும் சிக்மங்களூர் பக்கமாக கூட போகலை. இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. ஸோ வாங்க போகலாம். ஹைவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதிகமாக டிராஃபிக் இல்லை. ஸோ ரோடே காலியாக இருந்துச்சு. அதனால் கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு மேங்களூர் ஹைவே. ஃப்ரம் ஹியர் ஒரு ரைட் எடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹாசன் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து சிக்மங்களூர் போகிற வழியில் இருக்க ஒரு சிட்டி தான் இந்த ஹாசன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடையை வச்சு அதுக்கு கீழே ஒரு கடையை வச்சுருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சோசியல் மீடியாலலாம் ஒரு ஆடு ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது ஆண்களுக்கு கூட ரொம்ப நீளமான முடி வளருது இந்த ஆயிலை தேய்ச்சா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கடை தான் இது. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பேர் இந்த இடத்துல கடையை வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வண்டியை நிறுத்தி வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் வாங்கலை. ஹசன் சிட்டியை தாண்டி வெள்ளூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருந்தது. இது ஆல்மோஸ்ட் சிக்மங்களூருக்கு பக்கத்தில் தான். ஸோ போகிற வழியிலே ஒரு கோயில் இருந்தது. நிறைய பேர் வந்து அது ஒரு ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. சரி சும்மா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கோயிலுக்கு போனோம். பட் இந்த கோயில் போனதுக்கு அப்புறம் தான் இன்கேஸ் இந்த கோயிலுக்கு போகலன்னா இந்த சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருப்போமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் கொய்சாலா பேரரசர்கள் அப்படின்னு சொல்லி. அவங்க காலகட்டத்தில், அதாவது கிபி 1117 கொய்சாலா பேரரசரான மன்னன் விஷ்ணுவர்தனால இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட பேர் சென்னகேசவர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடக மாநிலத்தில் ஹாசன் மாவட்டத்தில் இருக்க பேலூர் அப்படின்ற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கொய்சாலர் கட்டடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் வந்து இந்த கோயில் முழுக்க முழுக்க கட்டப்பட்டிருக்குங்க. இதுதான் இந்த கோயிலோட பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த ஸ்டைல் பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது வந்து கோயிலோட உள் சைடு நம்ம இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் செம்ம கூட்டம், எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. இது வந்து ஒரு விஷ்ணு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளார வந்து எங்களால் போக முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த கோயில் அந்த ஸ்ட்ரக்சர்
அந்த ஸ்கல்ப்சர் இதை எல்லாத்தையும் நோட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு சிற்பத்தையும். இந்த கோயிலோட சிறப்பம்சமே இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் தாங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றும் அந்த காலகட்டத்திலேயே இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்றப்போ ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. அந்த பெர்ஃபெக்ஷன் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து 1163 கட்டினதுனால லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. பட் மற்றபடி ஓவராலாக இது பார்க்குறப்போ அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இந்த பர்ட்டிகுலர் பிளேஸை பாருங்க. இந்த கோயிலோட மொத்த ஹைலைட்டும் இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ் தான். எத்தனை சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க. எவ்வளோ சின்ன சின்ன சிற்பம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டான டிசைன்ல பர்ஃபெக்ஷனோட கட்டியிருக்காங்க. அவ்வளோ நேர்த்தியாகவும் அவ்வளோ அழகாகவும் வந்து இந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கியிருக்காங்க. எவ்வளோ குட்டி குட்டி சிலையை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒவ்வொரு சிற்பத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. அதாவது இந்த கண்டினியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய கைட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பீஸ் ஆஃப் ராக்ல தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் ராக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷேட் இருக்குது இதில். இது வந்து அந்த சன்லைட்டில் பார்க்கும்போது நேரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒர்க்கை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி இதுதான் மெயின் டெம்பிள். பட் இந்த டெம்பிள் கட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு டெமோ பீஸாக அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அதுதான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த பர்டிகுலர் டெம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு அதை கட்டிட்டு அதை ப்ளூ பிரிண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் இந்த மெயின் டெம்பிளை கட்டியிருக்காங்க. கட்டிங் அந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மெஷினில் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் மெஷின் வச்சு பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. மேனுவலாக பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் ஃபுல்லாகவே எக்கச்சக்கமான சிற்பங்கள் தான் இருக்குது. அதை நீங்களே அப்படியே பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ராக். பட் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன சிற்பங்கள், குட்டி குட்டி அழகான சிலைகள்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோயிலே சூப்பராக இருக்குங்க. போகிற வழியில் இருக்க கோயில் தான் அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். பட் இந்த கோயில் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே இந்த கட்டிடக்கலை வந்து ரொம்பவே பிரமிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க இந்த சென்னகேஸ்வரா டெம்பிளுக்கு போய் பாருங்கள். ஸோ இங்கேருந்து நாங்கள் அடுத்து சிக்மங்களூருக்கு டைரெக்டாக போயிட்டோம். ஸோ அந்த வீடியோவை அடுத்த பார்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வர வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். பாய்.